இந்த தானியல் புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. உன்னை கைவிட்ட ஆனாலும் உருக்கமான இலக்குகளால் சேர்த்துக் கொள்வேன் என்ற நிரூபிக்கக்கூடிய அற்புதமான ஒரு புத்தகம் இது என்பதா இந்த தானியல். இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முக்கியமானது, நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் முக்கியமானது. தானியல் புத்தகத்தை நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கு அவருடைய கிருபையினாலே 8வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் நுழைகிறோம். இந்த 8வது அதிகாரம் அநேகருக்கு ஒரு சவாலான அதிகாரம். காரணம், இது ஆசரிப்பு கூடாரத்தை சற்று அடிப்படையாக வைத்து இந்த அதிகாரம் இருக்கிறது. வேதத்திலே நீண்ட கால கணித தீர்க்க தரிசனம் இந்த அதிகாரத்தில் தான் இருக்கிறது. இந்த அதிகாரத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது. காரணம், 10வது அதிகாரம் முழுவதுமே வெளிப்படுத்தின புத்தகத்திலே இந்த 8வது அதிகாரத்தை தழுவிதான் இருக்கும். எப்படி 7வது அதிகாரத்திற்கும் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதோ, அதே போல 8வது அதிகாரத்திற்கும் வெளிப்படுத்தின புத்தகத்தினுடைய சில அதிகாரங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மாத்திரமல்ல, வேதத்திலே கிரீட வசனங்கள் என்று சொல்லுகிற வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் முத்துது என்கிற அற்புதமான சத்தியம் இடம்பெற்றிருக்கிற அந்த அதிகாரம் இந்த தானியேல் 8வது அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 8வது அதிகாரம் நாம் சற்று விரைவாக போக வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே கருதி பாகம் பாகமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு 8வது அதிகாரம் 1 to 8 வசனங்களை நாம் படிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எந்த மனிதனும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சத்தியம் எங்களுக்கு நீர் விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது உம்முடைய கிருபையினாலே இந்த சத்திய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் தாமே எங்களுக்கு புரிந்து கொள்ளும் சக்தியை நீர் எங்களுக்கு தந்தரலும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவத்தை நீர் தந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நான் முதலாவது அந்த 8 வசனத்தை ஒருமுறை உங்களுக்காக நான் வாசித்தால், ஒருவேளை நீங்கள் அந்த கதையோடு சரித்திரத்தோடு நீங்கள் கூட வருவீர்கள் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே நம்புகிறேன். தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்தில் கண்டேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. அந்த ஆட்டுக்கடா மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்க கூடாதிருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை,
அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. 5வது வசனம். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்தில் கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. அப்பொழுது ஆட்டுக்கடா மிகுதியும் வல்லமையும் கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் புரிய முடியாத எந்த சத்தியத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவதில்லை. வேதத்தில் இருக்கக்கூடிய கருகலான வார்த்தைகளுக்கு உத்தரவு அந்த வேதத்திலேயே நமக்கு இடம் பெற்றிருக்கிறதற்காக நான் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றியை ஏறெடுக்கிறேன். இந்த 7வது அதிகாரத்திற்கும் 8வது அதிகாரத்திற்கும் இடையிலே 2 வருஷம் இருக்கிறது. 7வது அதிகாரத்துல தரிசனத்தை பார்த்த பிறகு 2 வருஷம் கழிச்சு இந்த 8வது அதிகாரம் எழுதப்படுகிறது. இன்னும் சற்று ஆழமாக சொல்ல போனால் பாபிலோன் பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கு 7 வருஷத்திற்கு முன்பே இந்த தரிசனம் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது. 7 வருஷத்திற்கு முன்பே. அப்படியானால் அவர் பாபிலோன் பேரரசிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு அடுத்த பேரரசு எதுவாக இருக்கும், அதுக்கு அடுத்தபடியாக என்ன பேரரசு வரும், எப்படி வரும் என்பதையெல்லாம் அழகாக தானியேலுக்கு அவர் தரிசனத்திலே விளக்கி காண்பித்து இருக்கிறார். இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக இந்த 8 வசனத்தை நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே தியானிப்போம். நான் முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 8வது அதிகாரம் 1, 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. சரி, ரைட்டுங்களா? அப்போ தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையிலே இருந்தேன். அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். சரி, இப்போ நான் கொஞ்சம் படங்களை நான் காட்டுகிறேன். சூசான் அரண்மனை, அதாவது ஆங்கிலத்துல சூசா என்று சொல்லுகிறார்கள். இதுதான் அந்த சூசா அரண்மனை. இப்பொழுதும் அது இருக்கிறது. எங்கே இருக்கிறது என்றால் சவுத் ஈரான். அதுல இதுல தான் தானியேல் வசித்திருந்தார், நெகேமியா வசித்திருந்தார், எஸ்தர் அம்மா வசித்திருந்தார்கள். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள், ஞானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ராஜாவுக்காக வேலை செய்தவர்கள் இந்த அரண்மனையிலே இருந்தார்கள். குறிப்பாக முக்கியமான அறையிலே தானியேல் வீற்றிருந்தார். இந்த அரண்மனையிலிருந்து தான் அவருக்கு அந்த தரிசனம் கிடைத்தது. மாத்திரமல்ல, நான் சற்று 8வது அதிகாரத்திலிருந்து விலகி ஒரு குறிப்பையும் உங்களுக்கு நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுதும் தானியேலுடைய கல்லறை இருக்கிறது. நீங்கள் ஈரான், அந்த சவுத் ஈரான் நான் சொன்னனே, அங்கு போனீங்கன்னா இதுதான் அந்த சூசானுடைய பழைய படம். அடுத்த படத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இதுதான் தானியேலுடைய கல்லறை.
இது ஆரம்பத்துல தானியேல் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த கல்லறை பாதுகாக்கப்பட்டு ஒரு மண்டபம் கட்டப்பட்டு அது இருந்தது. இப்பொழுது இது ஒரு இஸ்லாமிய ஒரு ஆலயமாக, பள்ளிவாசலாக இது இஸ்லாமியர்கள் மாத்திரம் உள்ளே போய் வருவதாக இருக்கிறது. சிறுவர்கள் பாடம் படிப்பதற்கு வருகிறார்கள், பெரியவர்கள் தொழுகைக்கு வருகிறார்கள். வருகிறவர் எல்லாரும் அந்த கல்லறைக்கு போய் ஒரு நிமிடமாவது இன்றைக்கும், இதுதான் தானியேலுடைய கல்லறை என்று சொல்லப்படுகிறது, ஒரு நிமிடமாவது போய் அங்க நின்று அவர்கள் வருகிறார்கள். இந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று நான் கேட்டேன். இந்த பழைய பாபிலோனுக்கு போகணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்ட்டு நான் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க போலாம், ஆனா நீங்க பழைய ஆளா ஆயிருவீங்க அங்க போனீங்கன்னா. அப்படின்னா திரும்பி வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. கிறிஸ்தவர்கள் அங்கு அதிகமாக வரவேற்கப்படுவதில்லை. நாம் ஏதோ வேவு பார்க்க வருகிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு சிறை தண்டனையோ அல்லது சிறைச்சேதமோ செய்து விடுகிறார்கள். ஆகவே பொதுவாக அங்கு சுற்றுலா பிரயாணிகள் யாவும் போவது இல்லை. சரி, அப்போ இது கடைசியாக நீங்கள் முதலாவது அதிகாரம், தானியேல் முதலாவது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தால், கோரேஸ் மன்னன் இருக்கிற வரைக்கும் தானியேல் அங்கே இருந்தான் அப்படின்ட்டு அந்த முதலாவது அதிகாரம் முடியும். அப்போ அது எங்க இருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்த இடம் தான். கோரேஸ்ன்றது மேதிய பெர்ஷிய ராஜா. பாபிலோன் பேரரசு இருந்த வரைக்கும் அவர் பாபிலோனிலே இருந்தார். என்று மேதிய பெர்ஷிய ஆட்சி பாபிலோனை கைப்பற்றினதோ, தானியேலுடைய அரண்மனை, அவருடைய வசிப்பு அங்கிருந்து ஈரானுக்கு மாற்றப்பட்டது. அங்கே அவர் மரணம் அடைந்து, நீங்கள் பார்த்தது போல அவர் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அதை தழுவி ஒரு பள்ளிவாசலும் இருக்கிறது என்று அங்கே நிபுணர்கள் கூறுகிறார்கள். சரி, இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு துணுக்கு. சரி, இப்போ நம்ம மீண்டும் வேதத்திற்கு வருவோம். 3வது வசனம். இந்த 3வது வசனத்திலே தானியேல் இந்த சூசான் அரண்மனையிலிருந்து அந்த தரிசனத்தை பார்க்கிறார். அப்பொழுது அந்த ஆற்றங்கரையில இருக்கும் பொழுது ஒரு தரிசனம் அவருக்கு வருகிறது. என்ன? நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவர்களாய் இருந்தது. நல்ல ஞாபகத்துல வச்சுங்க, இந்த தரிசனம் தானியேல் பார்க்கும்போது மேதிய பெர்ஷிய ராஜ்யம் இன்னும் பாபிலோனை பிடிக்கவில்லை. இன்னும் அந்த கை உறுப்பு சுவற்றிலே எழுதவில்லை. பெல்ஷாத்சார் இன்னமும் ராஜாவாகத்தான் இருக்கிறார். நீங்க முதல் வசனம் பார்க்கும் பொழுது பெல்ஷாத்சாரின் 3வது வருஷத்திலே அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த காட்சி நீங்க பார்க்கும் பொழுது உடனே வேற எங்கேயும் நீங்க போயிடக்கூடாது. பாபிலோன் அரசாட்சியை தான் உங்களுடைய மனசுல வச்சுக்கணும். அந்த நேரத்தில் இந்த தரிசனத்தை அவர் பார்க்கிறார். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்து எழும்பிற்று. அந்த ஆட்டுக்கடா மேற்குக்கும் தெற்குக்கும், மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும், அப்போ கிழக்கு எங்க போச்சு அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த கிழக்கு தான் ஈரான். அங்கிருந்து தான் இந்த மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும். இந்த இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் கிழக்கில் இருந்து வந்தார்கள் அப்படின்ட்டு இருக்கோம். அதுல நிபுணர்கள் கூறுகிற உத்தரவு என்னன்னா, இவங்க கண்டிப்பா ஈரான் தேசத்திலிருந்து வந்திருக்கணும். அதுல ஒருத்தர் எத்தியோப்பியா தேசத்திலிருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகத்திலே வெள்ளை போளம் என்கிற அந்த அற்புதமான பரிசு எத்தியோப்பியா நாட்டில் மாத்திரம்தான் கிடைக்கிறது. புரியுதுங்களா? அப்போ வெள்ளை போளத்தை ஒருத்தர் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா எத்தியோப்பியால இருக்கணும். அதனால இந்த 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ எத்தனை பேர் வந்தாங்களோ அதுல ஒருத்தர் கண்டிப்பாக கருப்பராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் வெளிவருகிறது. அப்போ இந்த கடா எங்க இருந்தது அப்படின்னு சொன்னா கிழக்கு தேசத்திலிருந்து
பாய்ந்தது. அதனாலதான் மேற்கு இருக்கும், வடக்கு இருக்கும், தெற்கு இருக்கும். ஆனா கிழக்கு இருக்காது. சரி, அப்போ மறுபடியும் வருவோம். அந்த ஆட்டுக்கடா மேற்குக்கும், வடக்குக்கும், தெற்குக்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதின் முன்னே நிற்கக் கூடாதிருந்தது. அதின் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. இந்த என்ன இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது அப்படின்றத நானு கொஞ்சம் அ தொட்டு காட்ட விரும்புகிறேன். சரி, இப்போ எ கற்பனைக்கு ஒரு சின்ன படங்கள். இப்போ இந்த கடா, இந்த ஆட்டுக்கடா, அதுக்கு உயர்ந்த 2 கொம்பு இருந்துச்சாம். ஆனா, அதுல ஒரு கொம்பு மற்ற கொம்பை விட பெருசா இருந்தது. அந்த உயரமா இருந்த அல்லது பெருசா இருந்த அந்த கொம்பு பிந்தி முளைத்தது அப்படின்ட்டு நம்ம பைபிள்ல பார்த்தோம். அது என்ன பிந்தி முளைத்தது, உயரமா இருந்தது அப்படின்றத நீங்க படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது இந்த ஆட்டுக்கடா. அந்த கொம்புன்ட்டு நம்ம படிக்கும் பொழுது என்ன நம்ம படிக்கிறோம்? கொம்புன்றது ராஜாக்கள் அல்லது ராஜ்யம் அப்படின்ட்டு நம்ம தானியேல் 2வது அதிகாரம் படிக்கும் பொழுது படிச்சோம். அப்போ இது எந்த கொம்பு? நான் ஏதாவது புஸ்தகத்த எடுத்து உங்களுக்கு காட்டட்டா? இல்ல வேற யாராவது எழுதின சரித்திரக்காரருடைய புஸ்தகத்த காட்டிட்டா திருப்தி ஆவீங்களா? அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் சொல்றாரு, "அதுக்கு அவசியமே இல்லப்பா. நான் அங்கேயே போட்டு வச்சிருக்கிறேன். இந்த ஆட்டுக்கடானா யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தானியேல் 8வது அதிகாரம் 20வது வசனத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, "நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, மேதிய, பெர்ஷிய தேசங்களின் ராஜாக்கள்." சிம்பிள். நம்ம ரொம்ப புஸ்தகங்கள தேடணும்னு அவசியம் இல்ல. ஆண்டவரே ரொம்ப எளிதில சொல்லிட்டாரு. நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுடைய கற்பனையில பாபிலோன்ல இப்போ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தானியேல் தரிசனத்த காண்றாரு. பெல்ஷாத்சார் அங்க ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரு பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த பேரரசு யார் வரப்போறா அப்படின்னு தானியேலுக்கு ஆண்டவர் சொல்ட்டார். நானா இருந்தா நேரா போய், "எப்பா உங்களுக்கு அடுத்தது யார் தெரியுமா வரப்போறாருன்னு" நான் சொல்லியிருப்பேன். ஆனா, தானியேல் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக இருந்தா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அந்த நம்பிக்கைக்குரிய காரியத்தை எந்த அளவுக்கு மனசுல அவரு வச்சிருந்தார். "ஓ! நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, மேதிய, பெர்ஷிய ராஜ்யங்களின் ராஜாக்கள்." இப்ப அந்த படத்த கொஞ்சம் தயவு செய்து திருப்பி கொண்டு வாங்களேன். அப்போ 2 கொம்பு எது அப்படின்னு சொன்னா, ஒன்று மேதிய, இன்னொன்னு பெர்ஷியா. இதுல ஒரு கொம்பு மத்த கொம்ப விட பெருசா இருந்தது. சரி, எந்த கொம்பு அப்படின்னு பார்த்தா, பின்னாடி முளைத்த கொம்பு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஆண்டவர் வந்து அதிகமாக விவரங்கள் நமக்கு குடுத்துக்கிட்டு இருக்கிறார். சரித்திரத்த. நம்ம அந்த காலத்துல வாழ்ந்தது கிடையாது. ஆனா இப்ப இங்க உட்கார்ந்துகிட்டு, நீங்க எந்த ஊரோ, எந்த நாட்டுல இருந்து இருக்கிறீங்களோ, அங்க உட்கார்ந்துகிட்டு, அப்ப என்ன நடந்ததுன்றத அழகா நீங்க பார்த்துக்கலாம். அப்ப அவர் சொல்றாரு, "ஒண்ணு பெருசா இருந்துச்சு. அது பிந்தி முளைத்துன்னா, மேதிய பெர்ஷியால எது அதிக அதிகாரம் கொண்டது அப்படின்னு சொன்னா, பிந்தி முளைத்தது." அப்படின்னா பெர்ஷியா. இப்ப பெர்ஷியாவுக்கு இந்த நாள்ல பெயர் என்னன்னு சொன்னா, ஈரான். இப்ப ஈரான் தேசம். டெஹ்ரான் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த தலைநகரை கொண்ட அந்த நாடு. ஈரான் நாடு. அப்போ இந்த ஆட்டுக்கடா மேதிய, பெர்ஷிய ராஜ்யம். அதாவது தரியும் மன்னன். நீங்க தானியேல் 6வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அங்க அதிபதிகள வச்சாரு. அவர்களுக்கு தானியேல் பொறுப்பாக இருந்தாருன்ட்டு 6வது அதிகாரத்துல தரியும் மன்னன குறிச்சு அவரு தான் இதுக்கு மன்னராக இருந்தார். இது என்ன செஞ்சுச்சாம், மேற்குக்கும், வடக்குக்கும், தெற்குக்கும் பாஞ்சுச்சாம். இவ யாரும் புடிக்க முடியல. நெனச்சதெல்லாம் செஞ்சுச்சு. என்ன நெனச்சதெல்லாம் செஞ்சுச்சுன்ட்டு எனக்கு என்ன ஞாபகம் வருது, தன்னுடைய மனைவியையே நிர்வாணமாக ஆடுவதற்கு இந்த ராஜாக்கள் வந்து அவ்வளவு மன கடினம் உள்ளவர்கள். எப்படி தன்னுடைய வீட்டு பெண்கள மத்தவங்களுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு செய்யலாம். வஸ்தி அப்படின்றவங்கள வச்சார். அதெல்லாம் நீங்க மற்ற புத்தகங்கள நீங்க வாசிக்கலாம். அந்த அளவுக்கு தான் இஷ்டப்படி அது செஞ்சது. ஆனா ஆண்டவர் அப்படி யாரையும் விடுறது கிடையாது. என்னைக்கு ஒரு பெண்ணை, மரியாதைக்குரிய ஒரு ஜீவனை மானபங்கம் படுத்தி, தேவையற்ற வார்த்தைகளை கூறி, அவமானப்படுத்தி, அல்லோலப்படுத்தி, காயப்படுத்தி, கண்ணீர் விடும்படியான வார்த்தைகளை பேசுகிறார்களோ,
அன்று தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். அதனால வேதத்துல 1, 2 கிடையாது, 100 நாளும் நான் சொல்லுவேன். அந்த வசனம் முடிச்ச உடனே அவருடைய கண்ணு வேற இடத்துக்கு போகுது. தான் இஷ்டப்படி செஞ்சேன், அத தப்புவிப்பார் யாரும் இல்லை அப்படின்னோனே, அப்படியா? இங்க ஒரு ஆள பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் காட்டுறாரு. நீங்க அடுத்த வசனங்கள பார்க்கலாம். 5வது வசனம். தானியேல் 5வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில், இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்தில் கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. பூமியில படவே கிடையாது காலு. அப்படியே பாஞ்சு வருதாம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, வேகத்தை குறிக்கிறது. அவ்வளோ வேகம். வெள்ளாட்டுக்கடா நிலத்தில் கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. அப்போ இது என்ன? அந்த விசேஷித்த கொம்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படி நிறுத்திட்டு அந்த ஆட்டை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். அந்த படம் போடுவாங்க பாருங்க. இந்த ஆடு என்ன அப்படின்னு சொன்னா, அது கால் பாவாமல் அவ்வளோ வேகமா மேற்கு இருந்து, இந்த மேதிய பரிசு எங்க இருந்தது? கிழக்கு இருந்தது. மேற்கே இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க ஈரான்ல போய் மேற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, கிரேக்க தேசம் இருக்கும். கிரேக்க தேசம் இருக்கும். மேற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களா சொல்லிட்டா ஒத்துக்குவோமா? அப்படின்ட்டு நீங்க கேட்பீங்க. வேணும்னா நம்ம ஒரு வசனத்த வாசிட்டு மறுபடியும் இந்த வசனத்துக்கு நம்ம திரும்பி வருவோம். 8வது அதிகாரம் 21வது வசனத்த நம்ம கொஞ்சம் பார்ப்போம். தானியேல் 8வது அதிகாரம் 21வது வசனத்த வாசித்தா, இந்த வெள்ளாட்டுக்கடா எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்க போட்டிருக்குது. ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா. புரியுதுங்களா? நம்ம அங்க உடனே அப்படி இப்படின்னு போயிரணும்னு இல்ல. பைபிள்லயே போட்டிருக்குது. பைபிள்லயே போட்டிருக்கு. தானியேல் 8வது அதிகாரம் 20 அ 1வது வசனம் 21வது வசனத்துல ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா, அதன் கண்களுக்கு நடுவாய் இருந்த பெரிய கொம்பு அதன் 1ஆம் ராஜா. புரியுதுங்களா? இப்போ அந்த வசனத்துக்கு வந்துருங்களேன் ப்ளீஸ். அந்த 5வது வசனம்னு சொல்லியிருக்கோமே, அந்த வசனத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த வெள்ளாட்டுக்கடா, கால் பாவாமல் வந்த அந்த வெள்ளாட்டுக்கடா, மீதெங்கும் சென்றது. வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது அப்படின்னு படிக்கிறோமே, இது என்ன அப்படின்னு சொன்னா, கிரேக்க ராஜா. அப்ப இந்த கிரேக்க அரசின், பேரரசின் ராஜ்யத்தின் 1வது ராஜா தான் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த கண்களுக்கு நடுவே இருந்த விசேஷித்த ஒரு கொம்பு. அது யாரு அப்படின்னு சொன்னா, மகா அலெக்சாண்டர். கிரேக்க தேசத்தை கட்டி காத்தவர். மாசிடோனியாவின் மன்னன். இன்றைக்கும் அவருடைய கொத்தளங்கள், அவருடைய மாளிகைகள்லாம் இன்னமும் கிரேக்க தேசத்துல இருக்குது. ஏன்னா, அந்த அளவுக்கு 32, 33 வயசு தான் அவருக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வயசுக்குள்ளேயே உலகத்தை தன் கையில் ஏறக்குறைய கொண்டு வந்து விட்டார். அவர் பிடிச்ச கடைசி இடம் இந்தியா. இந்தியர்களுடைய வீரத்தையும், அவருடைய போர் குணத்தையும் பார்த்து, சரி நம்ம ஆட்கள் யாரும் இந்த தேசத்தை ஆள வேணாம், அந்த ராஜாவே ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர வச்சுட்டு வந்தவரு. வரும் வழியில தான் அவருக்கு சுகம் இல்லாம போயி, அவரு மரித்து போனார் என்று சரித்திரம் சொல்கிறது. சரி இந்த வசனத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. பைபிள் சொல்லுது. அது யாரு அப்படின்னு சொன்னா, மகா அலெக்சாண்டர் கிரேக்க தேசத்தின் ராஜா. அப்ப நம்ம அந்த சிலையில நம்ம பார்த்தோமே, 7வது அதிகாரத்துல பார்த்தோமே, முதல்ல யாரு? பாபிலோன் ராஜா. பிறகு மேதிய பெர்ஷிய ராஜா. பிறகு கிரேக்க ராஜா. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்தது. எது வந்தது? வெள்ளாட்டுக்கடா வந்துச்சு. அங்க பார்த்தா, அங்க ஆட்டுக்கடா நிக்குது. மேதிய பெர்ஷிய ராஜா நிக்குது. தன் பலத்தின்
உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அந்த ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அப்படின்னா என்ன? அந்த மேதிய பெர்ஷியா ராஜ்யம் அழிந்தது. கொம்பு முறிந்தது அப்படின்னா அந்த பேரரசு, அந்த அதிகாரம், வல்லமை முடிஞ்சது. அது முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. ஒரு கற்பனைக்கு 2, 3 படத்த நம்ம அப்படி இப்ப பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தானியேல் கண்ட அந்த தரிசனம். மேற்கிருந்து கால் பாவாமல் வந்த அந்த வெள்ளாட்டுக்கடா. கண்ணுக்கு நடுவுல ஒரு பெரிய கொம்பு. அது யாருன்னா, மகா அலெக்சாண்டர். அவரு பூமியிலேயே கால் போடல. அவ்வளவு வேகம். நேரா வந்தா அந்த ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய அந்த வெள்ளாட்ட பார்த்துட்டாரு. ஐ மீன் ஆட்டுக்கடாவ பார்த்துட்டாரு. பார்த்த உடனே போர், யுத்தம். அதுல 2 கொம்பும் அந்த ஆட்டுக்கடாவுக்கு உடைஞ்சு விழுந்துச்சு. அடுத்த படத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது தரையிலே தள்ளி அதை மிதித்து போட்டது. அத்தோடு மேதிய பெர்ஷிய ராஜ்யம் ஒழிந்தது. அது மாத்திரம் நிக்கல. அந்த வசனம் தொடர்ந்து என்ன வருது அப்படின்னு சொன்னா, அது பலம் கொண்டிருக்கையில் எது? இந்த வெள்ளாட்டுக்கடா, இந்த கிரேக்க பேரரசு பலம் கொண்டிருக்கையில் அந்த கண்களுக்கு நடுவாக இருந்த கொம்பு விழுந்து போனது. என்ன அப்படின்னு சொன்னா, மகா அலெக்சாண்டர் மரித்து போனார். சுகம் இல்லாம மரிச்சு போனார். அதுக்கு நெறைய காரணம் சொல்றாங்க. அவரு குடியினால மரிச்சு போனாரு. மலேரியா காய்ச்சலினால் மரிச்சு போனாரு. என்னென்னமோலாம் சொல்றாங்க. ஆனா எப்படியோ அவரு மரிச்சு போனார். ஆனால் அவருக்கு ராஜ்யத்தை கட்டி காப்பதற்கு ஆண் வாரிசு இல்லாததினால், நம்ம ஏற்கனவே படிச்சோம் 4 தளபதிகளை அவர் தெரிந்தெடுத்து, அதுல நீங்க அடுத்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 4 கொம்பு வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம படிப்போம். அடுத்த படத்துல 4 கொம்பு. அந்த 4 கொம்பு அந்த 1 உடைஞ்சு 4 கொம்பா ஆச்சு. பைபிள் சொல்லுது. அப்படின்னு சொன்னா 4 ராஜாக்கள். அத எங்க நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னா, தானியேல் 8வது அதிகாரத்துல அ 22வது வசனத்திலிருந்து கூட நான் வாசிக்கிறேன். பைபிள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்க பாத்துங்க. அ அது முறிந்து போன பின்பு ரொம்ப நன்றி. அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. அப்படின்னா 4 ராஜாக்கள் எழும்பினார்கள். அது என்னவென்றால், அந்த ஜாதியிலே அல்லது அந்த ராஜ்யத்திலே 4 ராஜாக்கள் எழும்பும். ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை, யாருக்கு இருந்த வல்லமை? அலெக்சாண்டருக்கு இருந்த வல்லமை இவைகளுக்கு இல்லை. அப்போ அந்த 4 ராஜா யாரு? அப்படின்ட்டு இப்ப கொஞ்சம் அந்த ஆட்ட திருப்பி நீங்க காட்டுங்களேன் ப்ளீஸ். அதுல 4 பேர் இருந்தாங்களாம். யாரு அப்படின்னு சொன்னா, அ செலுக்கஸ், டாலமி, லெசிமேக்கஸ், கசாண்டர். அதுல நான் ஒரு மேப் காட்டுறேன் நானு. அந்த படத்துல இவங்கெல்லாம் எங்கெங்க ஆட்சி செஞ்சாங்கன்ட்டு நீங்க நீங்க இப்படி பார்த்துக்கலாம். இந்த பாருங்க இந்த மூலையில இத்தாலி இருக்குது. அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பக்கம் பார்த்துக்கலாம். சரி. அதாவது இந்த செலுக்கஸ் எங்க ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆரஞ்சு இருக்கு பாருங்க. அது வந்து பாபிலோன். அது பாபிலோன். டாலமி அப்படின்றது இந்த மஞ்ச கலர். இந்த டாலமின்றவரு எகிப்தை வாங்கிக்கிட்டாரு. யார்ட்டருந்து? அலெக்சாண்டர்ட்டருந்து. அப்போ செலுக்கஸ சொல்ட்டாரு, "எப்பா நீ வந்து பாபிலோன பார்த்துக்கோ. டோலமி நீ வந்து எகிப்த நீ பார்த்துக்கோ." அ கசாண்டர்ட்ட அவரு என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, இந்த துருக்கி, இந்த ப்ளூ கலர்ல இந்த இங்க இருக்குது பாருங்களேன். சைப்ரஸ்ன்னு இருக்கு பாருங்க. அந்த இடமெல்லாம் கசாண்டர். அப்புறம் லெசிமேக்கஸ் அப்படின்றவரு இந்த கருங்கடல், பிளாக் சி அப்படிங்கிற அந்த பகுதியில. அதாவது இப்போ எந்த பகுதின்னு நீங்க கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ரஷ்யா பகுதி, கொஞ்சம் உக்ரைன் பகுதி, அது மாரி அந்த பகுதி. அதுல பகுதி. இப்படி 4 ராஜ்யம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இத கொஞ்சம் அதிகமா நம்ம 11வது அதிகாரத்துல
ரொம்ப விளக்கமா, ரொம்ப விளக்கம் சொன்னா ரொம்ப விளக்கமா இந்த மேப்பினுடைய காரியங்கள் எல்லாம் 11வது அதிகாரத்துல நம்ம படிப்போம். சரிங்களா? அப்போ 1லிருந்து 8 வசனங்கள் இத்தோடு முடிந்தது. நான் ஒரு 3 பாடங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு, மீதம் இருக்கக்கூடிய ஒரு 10, 15 நிமிடத்திலே நான் அதை முடித்து அமர விரும்புகிறேன். அப்போ என்ன இந்த 8 வசனத்துல என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, தானியேல் ஒரு ஆட்டுக்கடாவ பார்த்தாரு. 2 கொம்பு இருந்துச்சு. அதுல ஒரு கொம்பு பெருசா இருந்தது. நம்ம அந்த இதுல பார்த்தோமே, இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துல அந்த கரடி கொஞ்சம் அப்படி தூக்கி இருந்தது. அது மாரி இது வந்து 2 கொம்பு இருந்தது. அதுல 1 உயரமா இருந்தது. எது உயரமா இருந்தது? மேதியாவா? பெர்ஷியாவான்னு சொன்னா, பிந்தி முளைத்தது. அப்ப பெர்ஷியா ராஜ்யம். அதாவது ஈரான் என்ற இதுல. அதுல தான் தானியேல் அடக்கம் பண்ணப்பட்டார். இப்பவும் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மிகவும் வல்லமை கொண்டிருந்தது. ஆனால் வெள்ளாட்டுக்கடா ஒண்ணு கால் பாவாமல் அவ்வளவு வேகமா ஒண்ணு வந்து இந்த ஆட்டுக்கடா இருக்கிற இடம் மட்டும் வந்து அதை முட்டி தள்ளி அது பலமில்லாமல் போனபடினாலே 2 கொம்புகளும் முறிந்தது. அது தன் காலால் மிதித்துக் கொண்டது. அப்படின்னா மேதிய பெர்ஷிய ராஜ்யம் ஒழிந்தது. கிரேக்க ராஜ்யம் ஆட்சிக்கு வந்தது. இது இத்தோட இந்த 1லிருந்து 8 அது அந்த அலெக்சாண்டர் இறந்த உடனே அவர் இறப்பதற்கு முன்பதாக தன்னுடைய ராஜ்யத்தை 4ஆக பிரித்து இந்த 4 பேருக்கு கொடுத்தார். சரிங்களா? 9வது வசனத்த ஆண்டவருக்கு சித்தமானால் ஜீவனையும் பலத்தையும் கொடுப்பார். ஆனால் 9வது வசனத்துல இன்னொருத்தர் வருவார். அது இவங்களெல்லாம் சாப்பிட்டுருவார். அது மாரி ஒருத்தர் வருவாரு. அத நம்ம மறுபடியும் அடுத்த வாரத்துக்கு படிப்போம். இப்பொழுது நம்ம படித்ததுல ஒரு 3 பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் படித்துக் கொள்ள வேண்டியது இருக்கு. அதுல 1 என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நமக்கு சுகம் இல்லன்னா மாத்திரை சாப்பிடலாம், மருந்து சாப்பிடலாம், டாக்டர்ட்ட போகலாம், அப்பாயின்ட்மென்ட் வாங்கலாம், எதனாலும் செய்யலாம். 4 பேர கூப்பிட்டு கூட நம்ம ஜெபம் பண்ணலாம். அதுல எந்த தடையும் கிடையாது. ஆனால் இறுதியிலே நம்முடைய சுவாசம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாமே ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பேதுருல சொல்லும் பொழுது, அவ அவர் உங்களை காக்கிறபடினால அவருடைய கரத்திற்குள்ளாக அடங்கியிருங்கள் அப்படின்னு சொல்றார். சரி இதுல எப்படி இந்த பாடம் வருது அப்படின்னு சொன்னா, சில வசனங்கள நான் வாசிக்கிறேன். ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. தானியேல் 1வது அதிகாரம் 2வது வசனத்த வாசிக்கும் பொழுது, தானியேல் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும், தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். யார் கையில? நேபுகாத்நேச்சர் கையில. இந்த பாபிலோன் ராஜா அவனுடைய கையில ஆண்டவர் எருசலேமை ஒப்படைத்தார். சரிங்களா? ஓகே. அப்பொழுது ஆண்டவர், அது எபிரேய மொழியில அடோனாய் அப்படின்னு இருக்கும். அடோனா என்பதற்கு என்ன அப்படின்னு சொன்னா, காட் இஸ் இன் கண்ட்ரோல். வாழ்க்கை சில சமயம் அப்படி இப்படின்னு போகும். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நேபுக்கத்நேச்சர கூப்பிட்டு, இங்க வாப்பா, இவங்களுக்கு கொஞ்சம் நான் பாடம் கத்துக் கொடுக்கணும். அதனால நீ வந்து போரிட்டு இவங்கள நீ கூட்டிட்டு போயிரு. இது ஒரு பேரரசு ஆயிடுச்சுங்களா? அடுத்த 5வது அதிகாரத்த பாருங்க. 5வது அதிகாரம் 28வது வசனத்த நீங்க பார்க்கும் பொழுது, பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம் என்றான். கொடுக்கப்பட்டது. அது என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அது மூல மொழியில மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, வேறு யாரோ எடுத்து யாருக்கோ குடுத்திருக்கிறாங்க. யாரு? ஒருத்தர் தான். ஆண்டவர் பாபிலோன்ட்ட இருந்து புடுங்கி அவரு தான் குடுத்தாரு பாபிலோனுக்கு. ஆனா இப்ப பாபிலோன் கையில இருந்து புடுங்கிட்டாரு. ஏன்? ஆலயத்தை குறித்தான அலட்சியம். ஆண்டவருடைய காரியத்தை குறித்தான அலட்சியம். எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா, நீ லாய்க்கு கிடையாது. அப்படின்ட்டு
இவர்கிட்ட இருந்து புடுங்கி இந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யத்துக்கு கையில கொடுத்தார். யாரு? ஆண்டவர். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவரு பெண்கள இது பண்றது, அத பண்றது எல்லாம் பண்ணாங்க. அதனால 7வது அதிகாரம் பாருங்க. 7வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, அதன் பின்பு சிவிங்கியைப் போல் இருக்கிற இந்த சிவிங்கி என்னன்னு படிச்சோம்? கிரேக்க ராஜ்யம்னு படிச்சோம். 4 ரெக்க இருந்தது, 4 தலை இருந்தது. அப்படியெல்லாம் நம்ம படிச்சோம். அதன் பின்பு சிவிங்கியைப் போல் இருக்கிற வேறொரு மிருகத்தைக் கண்டேன். அதன் முதியின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. மறுபடியும் கொடுக்கப்பட்டது, அளிக்கப்பட்டது. அப்படின்னா எல்லா சரித்திரத்தின் பின்னணியிலும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அது உங்களுடைய வாழ்க்கையும் சரிதான், என்னுடைய வாழ்க்கையும் சரிதான். அழகா பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கிறோம். நல்லா அவருடைய எதிர்காலம் இருக்கணும்னு இருக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி யார் இருந்து இதை செயலாற்றுகிறார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய சரித்திரம், உங்களுடைய குடும்பம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 2வது அதிகாரம் 21, 22 அதுல அவர் சொல்றாரு, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். எப்பேற்பட்ட வசனம் பாருங்க. 2வது நம்ம படிச்சுக்கிற பாடம் இந்த தானியேல் 8வது அதிகாரம் 1லிருந்து 8 படிக்கும் பொழுது, வாழ்க்கையும் வரலாறும் நிரந்தரம் அல்ல. வாழ்க்கையும் வரலாறும் நிரந்தரம் அல்ல. நேற்றிருந்தவன் இன்று இல்லை. இன்றிருப்பவன் நாளை இருப்பான் என்ற உறுதி இல்லை. வாழ்க்கையும் வரலாறும் நிரந்தரம் அல்ல. அத பவுல் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் நாளைக்கு செய்வேன், மத்த நாளைக்கு செய்வேன் அப்படி இப்படிலாம் சொல்லாத. ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால் நாளைக்கு நான் வந்துடுறேங்க இப்படி சொல்லிடக்கூடாதான். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளைக்கு நான் வரேன். ஆண்டவருக்கு சித்தமானால் இதை நான் செய்யறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. தானியேல் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 8வது அதிகாரம் 5வது வசனத்துல அந்த வெள்ளாட்டுக்கடா, அந்த ஆட்டுக்கடாவை பத்தி படிக்கும் பொழுது, அதனுடைய கையிலிருந்து யாரும் அதை பிடுங்க முடியாது. தான் இஷ்டத்துக்கு செஞ்சுச்சான். இஷ்டத்துக்கு செஞ்சுச்சான் அந்த ஆட்டுக்கடா. 2 பெரிய கொம்பு, அதுல ஒரு இஷ்டத்துக்கு செஞ்சுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் இஷ்டத்துக்கு நீ செய்யாதப்பா, உன் இஷ்டத்துக்கு நீ நடக்காத. அடுத்தது பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. 5வது வசனம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், நாளைக்கு நகைப்பீர்கள். இன்று ராத்திரி உங்களுக்கு கண்ணீராக இருக்கும். பொழுது விடியும். அந்த பொழுது பொழுதாக அல்ல, நம்பிக்கையின் விடியலாக இருக்கும். இன்றைக்கு என் வாழ்க்கை இந்த அளவுக்கு நடுத்தெருவுக்கு வந்தது போல வந்துவிட்டதே என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்துங்க, அழாதீங்க. ஏனென்றால் சந்தோஷம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின் முடிவு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை நானே கொண்டு வருகிறேன். ஆண்டவர் சொல்றார். 3வது பாடம் கடைசியா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் ஆயத்தம் செய்கிறார். He prepares our future for us. இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு? இந்த சரித்திரத்தெல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகிறது. ஆட்டுக்கடாவை காட்டிலும் வல்லமை உள்ளவன் ஒருவன் வரப்போகிறான். வெள்ளாட்டு கடாவை விட ஒரு பெரியவன் வரப்போகிறான். கெடியும் பயங்கரமான ஒரு மிருகம்
அதுல எழும்பின ஒரு சின்ன கொம்பு இந்த உலகத்தையே தன் கையில் ஆட்டி படைக்க போகிறான். அதற்கு உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் அதை சந்திப்பதற்கும் அதை சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறதா? இன்றைக்கு இருக்கக்கூடிய மத சுதந்திரம் விரைவிலே திரும்பவும் வாங்கப்பட போகிறது. அமெரிக்காவினுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய முதல் கான்ஸ்டிடியூஷனே என்ன அப்படின்னு சொன்னா, மதம் வேறு, நாடு வேறு. ஸ்டேட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ரிலிஜன். இது ஜார்ஜ் வாஷிங்டன் எழுதினது. அது விரைவிலே மாற்றப்பட போகிறது. அந்த மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரே தகுதியுள்ளவன் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்றாங்க. நவம்பர்ல எலெக்ஷன். ஒருவேளை அவர்கள் நிதானிப்பது போல அது நடந்தால், நியாய ஆசரிப்பு சட்டம் என்று ஒன்று வந்தால், இன்றைக்கு தலைவலிக்குது, நாங்க அடுத்த வாரம் கோயிலுக்கு வந்துடுறோம் அப்படின்னு நம்ம படுத்துக்கிறோம். இல்லைன்னா யார் மேலேயாவது கோவப்பட்டு கோயிலுக்கு போகாம அதெல்லாம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் வரோம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் காலம் வரும், நாம் ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். மத சுதந்திரம், ரிலிஜியஸ் லிபர்ட்டி வில் பி வித்ட்ரான். என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் இவைகளெல்லாம் கொடுப்பதற்கு காரணம் சரித்திரத்தை தெரிந்து கொள்வதற்காக அல்ல, எதிர்காலத்தின் சவால்களை சந்திப்பதற்காக ஆண்டவர் இப்பொழுதே நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்றதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு ஐயோ இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா யார் சொன்னா உனக்கு தெரியாது? எத்தனை தரம் இந்த பிரசங்கத்தை கேட்டிருப்ப, எத்தனை தரம் கிளிப்புள்ள மாதிரி அவங்க இவங்கன்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, எத்தனை தரம் குடும்ப தலைவன் குடும்ப ஜபத்துல இதெல்லாம் வாசித்து இருக்கிறோம், எத்தனை ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை வாசித்து இருக்கிறோம், எத்தனை இயற்கை செய்திகளை வாசித்து இருக்கிறோம், எத்தனை பேரு எழுதி புத்தகமா உங்க கையில கொடுத்திருக்கிறாங்க. சொல்ல முடியுமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. மத்தேயு 24வது அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். மத்தேயு 24வது அதிகாரம் 24, 25 வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இயேசு சொல்லிட்டார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா, என் மேல கோச்சுக்காத. ஆண்டவர் முதுகு காட்டிட்டாருன்னு சொல்லிடாத, ஆண்டவர் பார்க்கலையேன்னு சொல்லிடாத, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கலையே அப்படின்னு சொல்லிடாத. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஏன்னா எப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, எப்படி கள்ள கிறிஸ்துகள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்ணுல எண்ணெய் ஊத்தி ஊத்தி பார்த்தாலும் சில சமயம் கண்டுபிடிக்க முடியாது. நீ வேதத்தை நல்லா படிச்சிருந்தால் ஒழிய. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா போக்கு சொல்ல இடம் இல்லை. There cannot be any excuses whatsoever சொல்றாங்க. ஒரு சாக்கு இருக்க முடியாதான், ஒரு சாக்கும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா இது அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, உலகத்தின் முடிவு காலத்தில் வாழ்ந்து வருகிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. 24வது அதிகாரம் மத்தேயுல சொல்லும் பொழுது, அத்தி மரத்துல அந்த இலைகள் எல்லாம் உதிரும் பொழுது வசந்த காலம் வருகிறது என்று நீங்கள் சொல்வீர்களே, அதுபோல இவைகளெல்லாம் சம்பவிக்கும் பொழுது ஆண்டவர் சமீபத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 3வது பாடம் என்ன ஆண்டவர் தராரு அப்படின்னு சொன்னா, தேவன் நம் மனதையும் நம் வாழ்க்கையையும் எதிர்கால சவால்களுக்கு ஆயத்தம் செய்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே விழுந்து உம்முடைய அன்புக்காக நாங்கள் எங்களையே சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்று இவ்வளவு ஆசை உமக்கு இருந்திருக்கிறதனால் நீர் எத்தனை புத்தகங்களை எழுதி, எத்தனை எச்சரிப்புகளை எழுதி அவைகளெல்லாம் எங்களுக்கு திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்கு நாங்கள் அடிமை, உம்முடைய அதிகாரத்திற்கு எங்களுடைய தலை சாய்கிறது, உம்முடைய சத்திய வசனத்திற்கு எங்களுடைய உள்ளம் அர்ப்பணிக்கிறது. ஆகவே நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் குடும்பமும்
இந்த சத்தியத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய வேதத்திற்கும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே பேசும் பொழுதும் அதற்கு எந்தவித சாக்குகள் சொல்லாதபடிக்கு அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் விரைவிலே வரும் பொழுது அந்த மேகத்தின் ஓரத்திலாவது நாங்கள் நிற்பதற்கு எங்களுக்கு தயவுசெய்து தகுதியை தாரும் என்று நாங்கள் எப்பொழுதும் உடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். சரித்திரத்திற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.